சிவா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. ஏதோ பிரச்சனை இருக்குது சிந்து கிட்ட. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதனால் வந்து அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்து சிந்து ஒரு நிமிஷம் இல்லை என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லு சிந்து. ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை டாக்டரே அப்படின்றாங்க. உன் முகமே சொல்லுது. என்கிட்ட நீ எப்போவுமே போய் சொல்ல மாட்டே. நீ என்ன தான் வந்து பெரிய விஷயத்தை எனக்கு பண்ணியிருந்தாலும் சரி, ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு சிரிச்சபடி பதில் சொல்லுவேன். என் கண்ணை பார்த்து பேசுவேன். நீ கண்ணை பார்த்து கூட பேசலை. இப்போ சொல்ல போறியா இப்போ இல்லையா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு உடனே வந்து இல்லை டாக்டரே நீ தான் என்கிட்ட நடிக்கிற, நான் ஒன்றும் உன்கிட்ட நடிக்கலை அப்படின்னு என்ன சொல்கிற நீ? ஆமாம் உன் அம்மா கிட்ட நீ பேசிட்டு இருந்தல, நான் எல்லாத்தையும் கேட்டேன். நீ இவ்வளோ நாள் நடிச்சிருந்தேன் அந்தியா டாக்டரே. என் மேலே உண்மையாகவே அக்கறையாக இருக்க அன்பாக இருக்க நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் எனக்கு நடிக்கிறேன்னு தெரியாது டாக்டரே அப்படின்னு எப்படி இப்படிலாம் முடிவு பண்ணுற நீ? பின்ன உன் அம்மா பேசும்போது நீ அமைதியாக இருந்த. என் அம்மா பேசும்போது அமைதியாக இருந்தேன்னா அதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்குது. என் அம்மா கூட ஏதாவது ஒன்று சொன்னால் ஏதாவது ஒன்று புரிஞ்சுப்பாங்க. அதனால் நான் அமைதியாக தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பஞ்சாயத்தில் நீ உண்மையை சொல்ல வந்துட்ட. அப்புறமா எதுக்காக நான் உன்கிட்ட வந்து நடிக்கணும்? அதே மாதிரி நான் முன்னாடியே நடிக்கலை, இப்போவும் நடிக்கலை. எப்போவுமே உன் மேலே அக்கறையாக இருக்கேன். சரி உன் அம்மா கேட்டாங்கல்ல, அக்கா பண்ண தப்பை வந்து நீ வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிற. ஏன் வந்து சிந்து பண்ண தப்பை வந்து அவளுக்கு வந்து நீ அன்பை கொடுக்குறேன்னு கேட்டாங்களே, அதுக்கு என்ன பதில் டாக்டரே? அந்த கேள்வி எனக்கும் வந்து இருக்குது அப்படின்னு ஸ்னேகா டோட்டலாகவே எல்லாருக்குமே வந்து கெடுதல் பண்ணுறா. யாரையுமே அவள் பெரிய விஷயமா நினச்சிக்கல. என் மேலே கூட அவள் உண்மையான அன்பு வைக்கல. ஆனால் நீ அப்படி கிடையாது சித்தே. எல்லாருக்கும் நல்லது தான் நீ பண்ணுவ. ஆனால் நீ செஞ்ச ஒரே தப்பு என்னென்னா உன்னோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி பண்ணது தான். நீ என்ன என் மனசை பற்றி நீ யோசிக்கல. அதுதான் நீ செஞ்ச தப்பு. எல்லார் மேலே வச்ச அன்பும் சரி, என் மேலே வச்ச அன்பும் சரி, அது கள்ளங்கபடம் இல்லாதது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் எப்போவுமே உங்ககிட்ட நடிக்க மாட்டேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு டாக்டரே உன்னை நம்பலாமா? 100% நம்பலாம், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. அப்படியே தோல் மேலே செய்கிறாங்க. சாரி டாக்டரே, நான் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டேன், அதனால தான் நான் இப்படி பண்ணேன். சரி சரி, இதுக்கப்புறம் எப்போவுமே சிரிச்சபடி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், புரியுதா? நான் தான் வந்து சொன்னேன்ல, நீ இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னை நான் தப்பாக நினைக்கிற சித்து. நீ அதுலேருந்து மீண்டு வந்துட்ட. நீ எப்போ தப்பை உணர்ந்தியோ அப்போவே நீ வந்து திருந்திட்ட சிந்து. அதனால் உன் மேலே எனக்கு கோபம் கிடையாது அப்படின்னு நிம்மதி அடைகிறாங்க சித்து. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து ஆறுமுகம் வந்து கூட்டிகிட்டு வராரு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, பாரு உடம்பெல்லாம் வந்து ரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டு விடுறாரு. கொஞ்சம் தள்ளு வா மருந்து போடுற அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆறுமுகத்துக்கும் ஃபுல்லாகவே உடம்பெல்லாம் ரணமாக இருக்குது, அடிபட்டிருக்கு. ஆறுமுகம் வா நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு மருந்து போட்டு விடுறாங்க. அப்படியே ஆறுமுகம் தன்னையே மறக்கிறாரு. கைப்பட்டோன்னே எப்படி இருக்குது, அந்த வலியெல்லாம் பறந்து போகிற மாதிரி இருக்குது. எனக்கு எவ்வளோ வந்து வலிச்சிருக்கு, ஆனால் இந்த வலி சுத்தமாகவே இல்லை. அந்த அளவு வந்து பைரவி கைப்பட்டு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே வந்து நான் மருந்து போகிறதால நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத, உன் மேலே எனக்கு கோவம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படின்னோடனே கோவம் எங்கே இருக்குது, காதல் தானே இருக்குது, கண்ணில் காதல் வழியுது என் மேலே அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு பைரவி சிரிக்கிறாங்க. பாத்தியா சிரிக்கிற, அப்போ காதல் வந்துச்சு தான் அர்த்தம், சும்மா ஓவராக பண்ணாது அப்படின்றாங்க. அவர் போனோன்னே மறுபடியும் சிரிக்கிறாங்க. இந்த ஆறுமுகம் இருக்கானே அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சஞ்சய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. எப்படியோ ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் செம்ம சண்டை உருவாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிறது கூட பெரிய விஷயந்தான். அதனால் பேசிக்க கூட மாட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் ஈஸியாக பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். ஆறுமுகம் அடுத்த ஆட்டத்துக்கு ரெடியாக இருக்குது. ரெடியாக இரு, எவ்வளோ சீக்கிரம் என் செல்லத்தை உங்ககிட்ட நான் கூட்டிகிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தோஷமாக வந்து ட்ரிங்க்லாம் சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து ஸ்னேகா வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட பயங்கரமாக புலம்புறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த சிவா என்னை விட்டு பிரியணும்னு நினைப்பான். இன்றைக்கி பார்ட்டிக்கு போய் வீட்டு வரைக்கும் கூப்பிட்டேன்ப்பா, அப்போ கூட அவன் வரமாட்டேன்னு சொல்கிறான்ப்பா. அந்த அளவு ஆயிடுச்சுப்பா அவனுக்கு. அவன் சிந்து கூட வாழ விரும்பலான்னு நினைக்கிறேன்ப்பா. நான் வாழ விடுவேனா? அவங்க 2 பேரும் பிரிக்காமல் விட மாட்டேன்ப்பா. அப்படியே அவன் சொன்னான். ஆமாப்பா, எல்லாரையும் கூப்பிட்டு அசிங்கமாக போச்சுப்பா எனக்கு, எல்லாம் அவனால தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க ஸ்னேகா அவங்க அப்பா கிட்ட.